வடகொரியா அதிகாரப்பூர்வமாக கொரிய ஜனநாயக மக்கள் குடியரசு என அழைக்கப்படுது. தென் கொரியாவுக்கு முற்றிலும் மாறாக தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு நாடாக இது திகழ்கிறது. 7 தசாப்தங்களுக்கும் மேலாக கிம் வம்சத்தால் ஆளப்படும் இந்த நாடு ஜூச்சே என்ற சுயசார்பு சித்தாந்தத்தின் கீழ் செயல்படுகிறது. இந்த சித்தாந்தம் அவர்களின் வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சத்திலும் ஊடுருவியுள்ளது. தகவல்கள் மீதான இரும்பு பிடியுடன் இணைந்து இடைவிடாத பிரச்சாரம், பரவலான பயம் மற்றும் கீழ்ப்படிதலின் கலாச்சாரத்துக்கு வழிவகுத்துள்ளது. கொரிய ஜனநாயக மக்கள் குடியரசு என்னும் ரகசியத்தின் திரைக்குள் மறைக்கப்பட்டுள்ளது. அதன் குடிமக்கள் உலகின் பெரும்பகுதியை வரையறுக்கும் தகவல்களின் சுதந்திர ஓட்டத்திலிருந்து துண்டிக்கப்பட்டுள்ளனர். கிம் குடும்பத்தை மகிமைப்படுத்துகின்றன, மேலும் மேற்கத்திய நாடுகளை பேகலா சித்தரிக்கின்றன. வட கொரியாவில தகவல் கட்டுப்பாடு மிக முக்கியமானது. சிறு வயதிலிருந்தே குடிமக்கள் தீவிரமான சித்தாந்த கல்விக்கு உட்படுத்தப்படுகிறார்கள். கிம் குடும்பத்தை தெய்வீக மனிதர்களா வணங்க கற்றுக் கொடுக்கப்படுகிறார்கள். பள்ளிகள், பணியிடங்கள் மற்றும் வீடுகள் சூட பிரச்சாரத்தால் நிரம்பியுள்ளன. தொழிலாளர் கட்சியின் செய்தியை வலுப்படுத்துகின்றன, எந்த ஒரு எதிரியையும் பேகலா சித்தரிக்கின்றன. இந்த தொடர்ச்சியான பிரச்சாரம் யதார்த்தத்தை பற்றிய கண்ணோட்டத்தை வடிவமைக்கிறது. வெளி உலகம் மற்றும் ஆட்சியை கேள்வி கேட்க துணியும் நபர்கள் மீது ஆழமான பயத்தை ஏற்படுத்துகிறது. இந்த பரவலான பிரச்சாரம் இரட்டை நோக்கத்துக்கு உதவுகிறது. இது ஆட்சிக்கு விசுவாசத்தை வளர்ப்பது மட்டுமல்லாமல் சுய சென்சூர் சூழலையும் உருவாக்குகிறது. எதிர்ப்பு பற்றிய ஒரு கிசிசு சூட தங்களுக்கும் தங்கள் குடும்பத்தினருக்கும் பயங்கரமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதை அறிந்து குடிமக் தங்கள் சந்தேகங்களை உள்ளுக்குள் வைத்துக் கொள்ளவும், அதிகாரப்பூர்வ கருத்துகளில் இருந்து விலகில் என்னதையும் எந்த எண்ணத்தையும் அடக்கவும் கற்றுகிறார்கள். வட கொரியாவில் இருந்து தப்பி செல்வது என்பது ஒவ்வொரு அடியிலும் ஆபத்துகள் நிறைந்த ஒரு துணிச்சலான முயற்சி. நாடு பெருமளவில் இராணுவமயமாக்கப்பட்டது. மக்களை உன்னிப்பாக கண்காணிக்கும் ஒரு பெரிய தகவல் வழங்குனர்கள் வலையமைப்பு உள்ளது. நாட்டுக்குள் பயணம் கடுமையாக கட்டுப்படுத்தப்படுகிறது. பெறுவது கடினமான சிறப்பு அனுமதிகள் தேவைப்படுகின்றன. எல்லைகளுக்கு அருகில, குறிப்பாக சீன எல்லையில் வசிப்பவர்கள் இன்னும் அதிக கண்காணிப்பை எதிர்க்கிறார்கள். எல்லைப்பகுதி என்பது ஒரு பெரிய தடை. சூட உத்தரவு பெற்ற வீர்களா பலத்த பாதுகாப்பு போடப்பட்டது. முள்வேலி, மிதிவெடிகள் மற்றும் கண்காணிப்பு கேமராக்களுக்கு கிட்டத்தட்ட ஊடுருவ முடியாத தடையை உருவாக்குகின்றன. ஒரு நபர் இந்த தடைகளை தவிர்த்து வெளியேறினாலும் அவர்கள் சீன அதிகாரிகளா பிடிக்கப்படும் நிலையான அச்சுறுத்தலை எதிர்க்கிறார்கள். சீனா பெரும்பாலும் வடகொரியாவுடன் இணைந்து தப்பி செல்லுபவர்களை நாடு கடத்துக. பகுதி 4 சுதந்திரத்தின் விலை. வடகொரியாவில் இருந்து தப்பிக்க முயற்சிப்பதன் விளைவுகள் மிகவும் கடுமையானவை. பிடிபடுவது என்றால் நாட்டின் மிகவும் கொடூரமான அரசியல் சிறை முகாம்களில் ஒன்றில் சிறைவாசம். இவை கொடூரம் மற்றும் மனிதாபிமானமற்ற நிலைமைகளுக்காக அறியப்படுகின்றன. சித்திரதை, கட்டாய உழைப்பு மற்றும் பட்டினி கிடப்பு ஆகியவை சாதாரண நிகழ்வுகள். இவை அவர்களின் மனதை உடைச்சு தவறுகளை ஒப்புக்கொள்ள வைக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளன. தப்பி செல்பவர்களின் குடும்பங்களும் பழிவாங்கல்களை எதிர்க்கின்றன. இதுபோன்ற பாதையை பின்பற்ற நினைப்பவர்களுக்கு எச்சரிக்கையா பெரும்பாலும் தண்டிக்கப்படுகிறார்கள். வெற்றிகரமாக தப்பி சென்றவர்களின் கதைகள் வடகொரியாவுக்குள் வாழ்க்கையின் யதார்த்தம் மற்றும் அதன் பிடியில இருந்து தப்பிக்க மக்கள் எடுக்க தயாராக இருக்கும் அபாயங்கள் குறித்து ஒரு பயங்கரமான பார்வையை அளிக்கின்றன. அவர்களின் கணக்குகள் மனித ரோஹானியத்திற்கும் மிகவும் அடக்குமுறை ஆட்சிகளா சூட அணைக்க முடியாத சுதந்திரத்துக்கான இயக்கத்துக்கும் ஒரு சான்றாக செயல்படுகின்றன. பகுதி 5 ஒருபோதும் இறக்காத நம்பிக்கை. மிகப்பெரிய தடைகள் இருந்த போதிலும் மக்கள் சுதந்திரத்திற்காக எல்லாவற்றையும் டிஸ்கெடுக்க தயாராக உள்ளனர். பசி மற்றும் சிறந்த வாழ்க்கைக்கான இயக்கத்தால் அவர்கள் துரோக பாதைகளில் பயணங்களை மேற்கிறார்கள். இரகசிய வலையமைப்புகள் மற்றும் உறுதியான மன உறுதியை நம்பி செய்கிறார்கள். அவர்களின் கதைகள் வடகொரியாவின் தனிமைப்படுத்தலின் மனிதனுக்கு ஏற்படும் பாதிப்பு மற்றும் பிரகாசமான எதிர்காலத்துக்கான அவசர தேவையை நினைவூட்டுகின்றன.